கிறிஸ்துக்கள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா கொண்டு நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். சிறு மந்தியாகவும் சிறு கூட்டமாகவும் தேவனுடைய சமூகத்துல ஆராதிக்க தந்த கிருபைகளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். வேத தியானத்துக்கு என்று லேவியாகமம் 22ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வருஷம் வரைக்கும் படிக்கலாம். அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஆசாரியன் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது. ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம். ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே புசிக்கலாகாது. விதவையாய் போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இளவயதில் இருந்தது போல திரும்பி வந்து இருந்தாலே ஆகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம். அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது. ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே 1/5 அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவர்களோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். 16 வரைக்கும். அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர பண்ணாமலும் இருப்பார்களாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். இந்த வசனம் ஃபுல்லா படிச்சிருக்கோம். இந்த வசனத்தை படிச்சிருக்கோம்ல, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஷேர் பண்ணாதான் இந்த பாடத்தை மூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு எதுவா இருக்கும். வசனம் படிச்சிருக்கோம், இந்த வசனம் என்ன சொல்லுது, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சதை வச்சுதான் அந்த பாடத்தை கொண்டு போகணும். லேவியாகமம் 10ஆம் அதிகாரம் 16 வசனம் வரைக்கும், 16 வரைக்கும் வாசித்தாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது, யார புசிக்க கூடாதுன்னு இருக்கு, அந்நியன் புசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கு. ஆனா புசிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு. அதை பரிசுத்த பண்ண என்றால் என்ன, அப்படி ஒரு கேள்வி வருதுல, அது என்ன? காரியம் அதுதான் என்ன ஸ்பெசிபிக்கா ஆசாரியனும் ஃபேமிலியும் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குது. யாருக்கு? ஆசிரியன் அந்த தகுதியான விஷயம் என்ன? தேவனோட நெருங்கி இருக்காங்க, நெருக்கமா இருக்கிறாங்க. சரி, அதனால வந்து தேவன் அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு காரியம் சரி அதை பரிசுத்தமாக்குறாரு அவர். சரி, அப்பன்றது பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா அவருடைய சமூகத்துல வைக்கும்போது அது பரிசுத்தமா மாறும். சரி, அந்த மாதிரி காரியங்களை வந்து அசால்ட்டா மற்றவங்களுக்கு அதோட அருமை தெரியாது, வேல்யூ புரியாது, புரியாம அதை எடுத்துடக்கூடாது. ஆசாரியருக்கு வந்து அதோட வேல்யூ தெரியும். ஆசாரியன்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு இருக்கு, அதை அவங்க தான் சாப்பிடணும். பொருளை விட நம்ம பண்டிகை முட்டை போடாதீங்கன்னு கூட அந்த மாதிரி காரியங்கள் இல்ல லிட்டரலா அந்த விஷயத்த நான் கேட்டேன். சரி லிட்டரலா கேட்டேன். சரி, அப்போ வந்துட்டு இதை கேட்கும் போச்சுல நமக்கு ஒண்ணு புரிஞ்ச மாதிரி தெரியல. பரிசுத்தமானதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புசிப்பதற்கு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாரு. எதை புசிக்கணும், கடல் சார்ந்தது எதை புசிக்கணும், விலங்கு சார்ந்த எதை புசிக்கணும் ஒரு ஆர்டர் விஷயம் கொடுத்திருக்காரு. இது யாருக்கு தான் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், புறஜாதிக்கு கிடையாது. அப்போ ஒரு வேரியேஷன் கொடுத்திருக்காரு. அப்ப இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம், யாரு புசிக்கணும் யாரு புசிக்க கூடாது ஒரு திட்டத்தை வகுத்திருக்காரு. அது என்னங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இது எப்படி படிச்சேன்னா, நானும் பைபிள் ரீடிங் படிப்பேன்ல, படிக்கும் போது எனக்கு இந்த வசனம் படிச்ச போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வசனம் வந்து புரியலன்னா விட மாட்டோம்ல, தோண்டி அதை என்ன இது படிக்கணும், அது என்னதான் சொல்லுது அப்படிங்கிற விஷயத்த அதை நம்ம வந்து படிப்பேன். எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா அதை விட மாட்டேன், திரும்ப திரும்ப படிப்பேன், அதை ஆராய்ச்சி பண்ணுவேன், அது என்ன சொல்லுது அது வசனம். ஏன்னா எடுத்தா கௌதம் நம்ம படிச்சுட்டு போனோம்னா மற்ற கிறிஸ்தவ அமைப்பு படிக்கிறதுக்கும் நமக்கும் படிக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை.
அப்ப நம்ம பைபிள் படிக்கும் போச்சுல கருத்துக்கள் உணர்ந்து கரும்பொருளை உணர்ந்து நம்ம படிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அப்படிதான் பேசிக்கலா நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன எப்படி படிக்கணும்னு சொல்லி சில ஆர்டரேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளுடைய ஜீவியத்துல அப்ளிகேஷன் பண்ணும். அப்படி அப்ளிகேஷன் பண்ண போச்சுன்னா நான் இந்த இதை அப்ளிகேஷன் பண்ணி இது என்ன சொல்லுது இந்த வசனம் ஏன் சொல்லுது. நம்ம நிறைய தடவை நம்ம பைபிள் படிப்போம், சில புரியாம படிப்போம். ஆனா இனி வரைக்கும் புரிஞ்சு படிக்கணும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, யாரு புசிக்கணும் யாரு புசிக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நமக்கு தெரியும், நம்ம படிச்சிருப்போம் இந்த வசனத்தை தான் சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அவதான் எழுத போறோம்னா இன்னைக்கு அதை லிங்க் பண்ணி பார்க்க போறோம். இன்னொன்னு அது என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். எப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள், போஜனம், ஓய்வு நாள், அதெல்லாம் எழுதுது வருங்காலத்து நிழலா இருக்கு. அது பொருள் இருக்கு. பொருள் கிறிஸ்துவ பத்தி. கிறிஸ்துவ யாரு? சபை, அப்படித்தானே? சபையை பற்றினது இருக்கு. அப்ப சபையை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல எடுத்த நிலனான சம்பவம் இதை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த வசனத்தை 1 by 1 நம்ம படிக்க போறோம். அதோட கரும்பொருள் என்னங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இந்த வசனம் என்ன மேற்கொள்ளி காட்டுது, இதோடைய இந்த வசனம் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், அதோடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம தியானிக்க போறோம். இப்போ நம்ம படிச்சிடலாம். 10ஆம் வசனம் படிச்சலாம். 1 by 1 படிச்சலாம். அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது. ஆசாரியன் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானது புசிக்கலாகாது. இந்த பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த அப்பம் புசித்தல் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது பரிசுத்த அப்பம். பரிசுத்த அப்பத்தை புசிக்கிறதுக்கு உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்றது அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமானவையில் ஒன்னும் அவைகளும் புசிக்கலாகாது. அதான் பார்க்க போறோம். அதான் நம்ம பார்க்க போறோம். இது என்ன சொல்லுது? அப்ப ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை யாரதான் சாப்பிடணும்? அது கூட படிச்சல ஒரு டவுட் வந்துட்டுல. மத்திய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்கள். இப்ப இது எதை சொல்லுது? அப்பம். எங்க உள்ள அப்பம்? ஆசாரிய கூடாதுல அப்பம். அதை யாருதான் சாப்பிடணும்? ஆசாரியர் தான் சாப்பிடணும். இருந்தாலும் எங்க சரி இவர் சாப்பிடாரு. அது பரிசுத்த அப்பம். அது மார்ச் அப்பம். அதை எடுத்தனால சாப்பிட்டாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த விஷயம். சரியா? அது சாப்பிட்டாங்க. அப்போ ஆசாரிய கூடாரத்துல அந்த பலி மிருகம் அந்த அப்பம் சாப்பிட பிளாக் யாருக்கு தான் இருக்கு? ஆசாரியர்கள் இருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்ட விஷயம் யாரெல்லாம் சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா ஆசாரியும் சாப்பிடலாம், பணத்துக்கு கொல்லப்பட்டார்கள் அவனோட அடிமை சாப்பிடலாம், ஆசாரியின் குமாரத்தை சாப்பிடலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆசாரியின் குமாரத்தை சாப்பிடலாம்னா ஆசாரியின் குமாரத்தை மட்டும் தானே சாப்பிடலாமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடலாம் சொல்றாங்க. அப்ப இது என்னவா இருக்க முடியாது? தேவ சமூக அப்பமோ இல்ல பலிபீடத்திலேயோ ஆசாரிய கூடாரத்திலேயோ உள்ளது கிடையாது. ஆனாலும் அது பரிசுத்தம் உள்ளதான். ஆசாரிய கூடாரத்தை சொல்லப்பட்ட சமூக தப்பங்கள், பலிபீடம், பலி செலுத்துற விஷயங்கள், அந்த பலி மிருகத்துல ஆசாரியம் சாப்பிடுவாங்க, போஜன பலியில சாப்பிடுவாங்க. அதுவும் பரிசுத்தமானவில் தான். ஆனால் இதுவும் பரிசுத்தமானவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யார் சாப்பிடலாம்னா ஆசாரியும் சாப்பிடலாம், பணத்துக்கு கொல்லப்பட்ட அவங்க வீட்டுல அடிமையா தங்கி வேலை செய்வாங்கல்ல அவங்க சாப்பிடலாம். அவங்க குமாரன் குமாரத்தை மனைவி பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடலாம். ஆனா மனைவி பிள்ளைகள் சொல்லப்படலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வசனத்த ஆதாரத்தோட பார்த்தலாம். இது எதை சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தசம பாகம் கொடுப்பாங்கல்ல, அதை யாருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆசாரிக்கு லேவியில் கொடுத்தது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த தசம பாகம் தான் பரிசுத்தமானது. அந்த பரிசுத்தமானதை யாரு புசிக்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் புசிக்கணும், வேற யாரும் புசிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை யாரு பாத்தீங்கன்னா அந்நியன் ஒருவனும் பரிசுத்தமிழ் புசிக்க கூடாதும், ஆசாரியனும் அவன் வீட்டில் தங்கி இருக்கிறவன் கூலி வேலை செய்யறவன் அதிலே புசிக்கலாகாது. அவன் அந்நியன் என்னது ஒருவனும் பரிசுத்தமான புசிக்க கூடாது. அப்ப தசம பாவம் கொடுத்திருப்பாங்கல்ல, அப்ப தசம பாவம் என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்க? அவங்களுக்கு பொருட்கள், அதாவது அவங்களுக்கு கோதுமை அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது அவங்களுக்கு தானியங்கள், திராட்சை ரசம் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. இதை என்னன்னா அவங்களுக்கு சம்பளமாக கூலியே கொடுத்துருக்காங்க. இதை யார் கொடுக்க? அந்நியன் புசிக்க கூடாது. அந்நியன் புசிக்க எப்படி அந்நியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அது அவங்களுடைய ரேஷன் பொருள் அவங்க கொடுத்துருப்பாங்க. இவங்க அந்நியன் யாருக்காட்டு கொடுத்துருக்க கூடாது. இவங்க
இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் வித்துடக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடை பொருளை வெளியே அவர் வித்துருவாரு. அதே மாதிரி சத்துணவுல ஊழியர் செய்யறவங்க எடுத்துருவாங்க, அவங்க முட்டையெல்லாம் எடுத்து வெளியே வித்துருவாங்க அவங்க பொருளாதாரத்துக்கு. அப்படித்தானே? அதே மாதிரி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இதை வந்துட்டு வெளியே வித்துடக்கூடாது. அவங்க பணத்துக்காக யார்ட்டையும் கொடுக்காது. அதான் அந்நியன். இப்ப பணத்துக்கு போச்சுன்னு வந்து அந்நியன் ஆயிரும். அப்ப அந்நிய இடத்துல எதை விற்க கூடாது, அதை விற்க கூடாதுன்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தரித்திரன் வந்து அவங்க வீட்டுல வந்து பிச்சை கேட்டாலும் இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, இவங்க வீட்டுல கொடுத்தத இருந்து எடுத்து கொடுக்க கூடாது. சரியா? இதுல பின்னாடியில வந்தவங்க தான் யாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில இருக்க ஆரியர்கள். ஆரியர்கள் யாரு? யூதர்கள். இன்னைக்கு பார்த்து அக்கராரத்துல போய் நீங்க பிச்சை எடுத்துறீங்கன்னு உங்களுக்கு போட்டுருவாங்களா? அக்கராரத்துல இருந்து யாருக்கும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க சாப்பாடு தர மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது எதுல இருந்து பின்னணியில வந்துச்சு பாத்தீங்கன்னா இங்க யூதர் பின்னணியில இருந்து வந்ததுதான். ஏன்னா அந்நியனுக்கு என்ன கொடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பரிசுத்தமானதை கொடுக்க கூடாது. ஆனா தசம்பாங்க. அதுல இருந்து வந்த இந்த ஈனமான ஆசாரிகள் தந்தனே அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்நியன் யார்கிட்ட போய் தண்ணி கேட்டாலும் கொடுக்க கிடையாது, சீட்டு. அந்நியன்ட்ட போய் அதாட்டி தர்மம் போடுற முன்னாடி தர்மம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு சின்ன வயசுல பார்த்துருப்பேன். அந்த திருவோடுல வந்துகிட்டு வந்து இது பண்ணுவாங்க. அப்ப என்ன வீட்டுல இல்லாத திருவோடு பாத்துருக்கீங்களா? அந்த திருவோடுல பாத்தீங்கன்னா அரிசி போடுவாங்க. அதுக்கப்புறம் அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, பணம் போட்டு வந்துடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த திருவோட பிச்சைக்காரவங்களுக்கு தன்னோட வீட்டுல இருக்க தானியங்களை கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆசாரிகள் வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடக்கூடாது பாத்தீங்கன்னா பரதி சீக்கிரம் பிச்சை எடுக்க வந்தாலும் இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க தானியத்தை அவங்க போட்டுடக்கூடாது. அதான் அந்நியனுக்கு என்ன பண்ணிடக்கூடாது பாத்தீங்கன்னா இலவசமா கொடுத்துடக்கூடாது, பணத்துக்கு கொடுக்க கூடாது. அந்த மாதிரி பின்னாடில தான் வந்திருக்காங்க. அந்நியனும் ஒருவனும் பரிசுத்தவன் புசிக்கலாகாது, ஆசாரியனும் வீட்டில் தங்கி இருக்கு கூலியாலும் வேலை செய்யறோம் அதுல புசிக்க கூடாது. வீட்டுக்கு வந்து ஒரு ஆசாரி வந்து ஒரு கூலி வேலை செய்யற, ஏதாவது ஒரு வீட்டுல வேலை செய்யற பிசிக்கலா வேலை செஞ்சானா அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு கூலிக்கு என்ன செய்வாங்க, பணம் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டினா அது கூலிக்கு ஏதாட்டி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்கண்ணே. அப்படிதானே? சாப்பாடோ இல்லாட்டா அரிசி பருப்போ ஏதாவது கொடுப்பாங்க, பண்டமாத்து முறை தானே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட அதிகமா இருக்கு சொல்லி அவர் என்ன பண்ணிடக்கூடாது, கூலிக்காக பணத்துக்காக என்ன பண்ணிடக்கூடாது, இவங்கள்ட்ட கொடுத்த அந்த தசம பாகத்துல வந்த பொருளை அவங்களுக்கு கொடுக்க கூடாது, சம்பளமா வந்த பொருளை கொடுக்க கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு தான். ஏன்னா அதை வித்து இவங்க என்ன பண்ணிடக்கூடாது, பணம் சம்பாதிச்சிடக்கூடாது, அவருக்காக அடிச்சிடக்கூடாது. உங்கள்ட்ட வீட்டுக்கு வேலை செய்யற கூலியால் வந்தாலும் அதை எடுக்கக்கூடாதுங்கிற விஷயம் சொல்றாரு. 11 ஆசனம் படிங்க. 11ஆம் வசனம். ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தை புசிக்கலாம். இப்ப பாத்தீங்க, பணத்துக்கு கொல்லப்பட்டது இவரு அந்நியன் தான். ஆனா இவர் என்ன பண்ணிடுறாரு, அவர் வீட்டுல அடிமையா இருக்கிறாரு, பணத்துக்கு கொல்லப்பட்டிருக்க வீட்டுக்கு. அப்ப வீட்டுல இருக்கிறதுனால அவருக்கு அவர் வந்து பிள்ளை மாதிரி இருக்கிறார். அப்படிதானே? வீட்டில் இப்ப வந்து வீட்டுல இருக்கிறதுனால ஆசாரி என்ன சாப்பிடுறாரோ அதை நம்ம சாப்பிட்டு ஆகணும், சாப்பிட்டாங்கன்னா அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குன்னா பணத்துக்கு கொல்லப்பட்ட இந்த அடிமைகள் யாரும் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்துகிட்டு புறஜாதியில இருந்தா நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100க்கு 90% பாத்தீங்கன்னா அந்நியர்கள் தான் அந்த இவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. யாரு? இஸ்ரேல் வீட்டுல வேலைக்கு இருந்திருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா 10% இல்லைன்னா 5% தான் சொல்லலாம், இஸ்ரேல்ல தரித்திரங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான், எண்ணிக்கை உட்பட்டவங்க தான் என்ன இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ மெஜாரிட்டி பீப்புள் யாரும் பாத்தீங்கன்னா புறஜாதிகள் தான் இருந்திருக்காங்க. அப்போ அவன் அந்நியன் லிஸ்ட்ல வந்துடுறான். ஆனா அந்த அந்நியன் லிஸ்ட்ல வந்தவன் என்ன செய்யக்கூடாதுன்னா பணத்துக்கு கொல்லப்பட்டவன் அந்த அந்நியன் லிஸ்ட்ல வரல. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆசாரியின் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிடலாம். ஏன்னா அவர் வீட்டுல சாப்பிட்றதுன்னா அவர் கொடுக்க முடியும். அதனால அந்த தடையில இருந்து நீக்கப்படும். அப்போ அடிமை வந்துகிட்டு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா சாப்பிடலாம், பணத்துக்கு கொல்லப்பட்ட அடிமையை அவங்க சாப்பிடலாம்னு சொல்றாரு. 12ஆம் வசனம் படிங்க. ஆசாரியனுடைய குமாரத்தி அந்நியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்தமானவைகளின் படைப்பிலே புசிக்கலாகாது. இப்ப வந்துட்டு அவ வந்துட்டு ஆசாரிய குமாரத்தியா இருக்கும் போது வீட்டுல புசிக்கலாம். இப்ப அந்நிய இடத்துல வாக்கப்பட்டு போயிட்டாங்கன்னா இவர் 2 பேரும் கொடுக்க கூடாது, இவங்களுக்கு புசிக்க கூடாது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருன்னா மேக்சிமம் வந்துட்டு ஆசாரியனுடைய ஆசாரியன் யாரு? லேவி கோத்திரத்துல. அவங்க மெஜாரிட்டி லேவி கோத்திரத்துல கொடுக்கணும், அவங்க வந்து கொடுப்பாங்க. சில நேரத்துல கோத்திரம் மாத்தி கூட கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப ஃபாலோ பண்றவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த கோத்திரத்தை விட்டு கோத்திரம் விடாம கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2 பேரை நம்ம சொல்லலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம், மரியல் யோசேப்பு, இவங்க 2 பேரும் யாரு பாத்தீங்கன்னா யூதா கோத்திரம்.
அவங்க வந்து கோத்திரத்தை விட்டு கோத்திரம் வந்து இது பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோவான் தகப்பனும் தாய் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்துல இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அதை சிலவங்க நல்லா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, சிலவங்க இது பண்ணுவாங்க. அதே மாதிரி கோத்திரத்தை விட்டு வெளியே கெட்டிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிடாது, அந்த ஆசாரிய குமாரத்தை அந்நியனுக்கு வாங்கப்பட்டா இவங்க எடுத்து இவங்க வீட்டுல உள்ளதை கொடுக்க கூடாது. பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு என் வீட்டுல உள்ளதை நான் அரிசி பருப்பு கொடுக்கேன் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கொடுத்துடக்கூடாது. ஆனா அந்த ஆசாரிய குமாரத்தை தான் வீட்டுல இருக்கும்போது சாப்பிடலாம். ஆனா அடுத்தவங்களுக்கு வாக்குப்பட்டு போயிட்டாங்கன்னா இங்க வந்து கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அது அந்நியனா கன்சல்டிங் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறான ஒரு சட்டத்தையும் தேவன் நினைச்சார் வகுத்திருக்கான்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. 13ஆம் வசனம். விதவையாய் போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இளவயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாலே ஆகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம், அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது. போதும். இப்போ வந்துட்டு முதல் வசனம் புசிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் கொடுத்தாரு. ஆசாரிய குமாரத்தை திருமணம் ஆகி போனா புசிக்க கூடாதுன்னு இருக்காரு. இப்போ அந்த ஆசாரியர் குமாரத்தை இந்த மாதிரி சூழ்நிலை போனா புசிக்கலாங்கிறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எப்படின்னா விதைவையாகி போய் அல்ல தள்ளப்பட்டவனாகி, அப்ப டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, எந்த சோர்ஸ் இல்லை, அவங்களுக்கு பராமரிக்க எதுவுமே இல்லை, ஒரு அனாதை நிலத்துல இருந்தாங்கன்னா திருப்பி என்ன பண்றாங்கன்னா ஆசாரியன் வீட்டுல வராங்க, தன்னை தகப்பன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தாங்கன்னா அவங்க குமாரத்தி போல இருந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தசம பாகத்துல உள்ள அந்த காரியங்களை சாப்பிடலாங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்நியன் புசிக்க கூடாதுங்கிறான இன்ஸ்ட்ரக்டரை மறுபடியும் வந்து ஸ்பெசிபிக்கா அந்த அந்த அந்நியன்கிறான விஷயத்த அவர் சொல்றாருன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த வருஷம் படிக்கலாம். 14ஆம் வசனம். ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே 5 ஒரு பங்கு அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன். இப்ப வந்துட்டு ஆசாரியனும் அவங்க வந்துட்டு நினைச்சாங்க இந்த மாதிரி யாருக்காட்டு ஒரு அந்நியனுக்கு அவங்களுடைய வீட்டுல இருந்து சாப்பாடு எதையாவது கொடுத்துட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எத்தனை 5 ஒரு பங்கை கூட்டி, இது வந்து பனிஷ்மெண்ட், அதை கூட்டி ஆசாரியம் கொடுக்கணும் இருக்கும். இப்படி யாராட்டும் 5 ஒரு பங்கு 5 ஒரு ஒருத்தர் கொடுப்பேன் அப்படின்னு பனிஷ்மெண்ட் யாராட்டும் சொன்னாங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? இது வந்து பனிஷ்மெண்டாக சொல்றது, 5 ஒண்ணு கூட்டி கொடுத்துருது. இப்படி ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல. யார் பேசிருக்கா? நாளத்தனையா. இது வந்து ஒரு அபாதார தொகை இருக்கு. அப்போ வந்துட்டு நாளத்தனையான 4 பிரசன்ட் கோட் பண்றதுக்கு இப்ப என்ன இதுன்னா 5 அப்படிங்க. இது ஒரு பனிஷ்மெண்டா என்ன பண்ற பாத்தீங்கன்னா ஆசாரியனுக்கு ஒரு சட்டம்னா யாருக்கு, அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம் இருக்கும், ஆசாரியனுக்கு ஒரு சட்டம் இருக்கும். இப்போ வந்துட்டு இஸ்ரேவேல்ல வந்துகிட்டு ஒரு ஸ்திரீ விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சவங்க, ஆசாரியன் குமாரத்தி விபச்சாரம் பண்ண என்ன பண்ணுவாங்க? நெருப்பு எடுத்து தீ வச்சு பிடிச்சிடணும். வேதத்துல இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். சரி, ஆசாரியனுடைய பிரமாணம் பார்க்கலாம். அப்ப எனக்கு அவங்கள அக்கினினால் சுட்டரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வேதங்கள் அவங்களுக்கு தெரியும், வேதனுடைய இருக்கும். அதனால எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது நம்ம 100 நாள் அதை ஒரு பாடமா டேக் பண்ணுவோம் ஜாஸ்தி. சரியா 100 நாள் நம்ம பாடத்தை நம்ம படிக்கிறோம். ஏன்னா ஆசாரியுடைய பிரமாணம் என்ன, இஸ்ரேலுடைய பிரமாணம் என்னன்னு பார்க்கணும். அப்போ அதனால பாத்தீங்கன்னா இந்த வேரியேஷன்கள் எங்க, அதனால எனக்கு பனிஷ்மெண்ட் 5 ஒரு பங்கை கூட்டி கொடுக்கணுங்கிறான ஒரு விஷயத்த அவர் சொன்னார்னு பார்க்கும். 15ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு படைக்கிற இஸ்ரவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த குலைச்சலாக்காமலும். அப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ண, இந்த மாதிரி இப்ப தசம்பாவம் கொடுக்கற வேற யாருக்காட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து பரிசுத்த குலைச்சல், அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா இருக்கிறார் தேவன். அதுக்கப்புறம் அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர பண்ணாமலும் இருப்பார்களாக, நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார். அப்போது இதான் ஒரு விஷயம். இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் இது வந்துட்டு தசம் பாகமா அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். ஏதோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த அடிச்சு விட்டு போயிடக்கூடாதுல்ல, இதுதான் அதுதான் இதுன்னு போயிடக்கூடாதுல்ல. அப்ப இதுதான் வந்துகிட்டு தசம் பாகம் தானா, இது பரிசுத்தமானவே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பரிசுத்தமானவே தான் அந்த அந்த தசம் பாகமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்துடலாம், படிச்சிடலாம். என்னாமும் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கலாம். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதோ லேவியின் புத்திரர்
ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். அப்புறம் 26 இருந்து 31 வரை படிக்கலாம். 26 வசனம். நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் 10 பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைப்பாக செலுத்த வேண்டும். அப்ப தசம பாகம் என்னன்னா சுதந்திரம், அதாவது அவங்களுக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுது. நான் தொடர்ந்து படிக்கலாம். நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் ரசத்தை போலும் உங்களுக்கு எண்ணப்படும். அப்ப களத்தின் தானியம் என்னது? களத்தின் தானியம் என்னது? வயல்வெளியில வர்றதும் ஆலயத்தின் திராட்சை ரசம் போலன்னா என்னது? அவங்களுக்கு திராட்சை ரசம் அதை பிழிஞ்சு எடுக்கப்பாங்கள அந்த விஷயம் திராட்சையும் அதுவும் அடுத்தது. இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசமபாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த பங்கை எல்லாம் கர்த்தருக்கு ஏற்படுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். ஆதலால் நீங்கள் அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் உச்சிதமானதை நீங்கள் படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கும் எண்ணப்படும். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாலும் எவ்விடத்திலும் புத்திக்கலாம். அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிகளின் மீதான உங்கள் சம்பளம். இந்த தசம பாவம் உங்களுக்கு என்னது? லேவியர்கள் அங்க வேலை செய்யறாங்கல்ல அந்த ஆசாரி கூடாரத்துல, அதுக்காக செய்யப்பட அவங்க சம்பளம் சொல்றது. நீங்களும் உங்க குடும்பத்தாரும் எவ்விடத்தில் புசிக்கலாம். அப்ப இந்த தசமத்தை யாரு புசிக்கலாம்? குடும்பத்தாரும். அப்ப நம்ம இந்த பரிசுத்த அப்பங்கள் பலிபீடத்துல உள்ள விஷயங்கள் ஆசாரி சாப்பிடணும். அது எங்க சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா ஆசாரி கூடத்துலதான் சாப்பிடணும். அப்ப நம்ம படிச்ச விஷயம் பரிசுத்தம் உள்ளது. அது எங்க தானும் குடும்பத்தார் சாப்பிடலாம்னு சொல்லி குடும்பத்துல உள்ளவங்களோட அட்ரஸ் கொடுத்துரு அவங்க தான் சாப்பிடணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். அப்ப இந்த வசனம் படிச்சதுல இந்த தசம பாகம் தான் பரிசுத்தமானதுன்னு சொல்லி நம்ம இதுல எல்லாமே போடலை. அப்போ படிச்சாதான் நமக்கு அது அது அந்த உண்மைத்தன்மை நம்மளுக்கு புரியும்னு பாக்குறோம். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லேவியாகமம் 27 அதிகாரம் 30 வசனம். தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. போதுமா? அந்த தசம்பாகம் தான் பரிசுத்தமானது. அதை தான் சொல்லப்பட்டிருக்குன்னா அது பரிசுத்தமானதை அந்நியர் யாரும் புசிக்க கூடாது. அப்ப நம்ம பார்த்தாச்சு அந்த பரிசுத்தமானது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது தசம பாகங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சிடலாம். நெகேமியா 10 அதிகாரம் 37-38. நாங்கள் எங்கள் விசேஷமாக முதல் பாகத்தையும் எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களில் முந்தின பலனாகிய திராட்சை பழ ரசத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியனிடத்திற்கும் எங்கள் நில பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்திற்கும் கொண்டு வரவும், லேவியராகிய இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையில் பட்டணங்களிலெல்லாம் தசமபாகம் சேர்க்கவும், லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோன் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோட கூட இருக்கவும், தசமபாகமாக்கிய அதிலே லேவியர் 10 பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறைகளில் கொண்டு வரவும் சித்தம் பண்ணி கொண்டோம். அப்ப பாத்தீங்கன்னா ஆசாரிய கூடத்துல ஆசாரியனுக்கு அந்த அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண பார்த்து தசம்பாங்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டோர் கிஃப்ட், அதாவது பெரிய ஒரு அறை இருக்கும் தசம்பாங்களை சேர்த்துக்க வைக்கிற அந்த அறையில ஸ்டோர் கிஃப்ட். அந்த மாதிரி அறையில என்ன பாத்தீங்கன்னா தானிய கிடங்கு. இப்ப நம்ம ஊர்ல தானிய கிடங்கு இருக்குல்ல, நம்ம அல்போட் உங்களுக்கு ஏத்தாப்புல ஒன்று இருக்கு. அதே மாதிரி எஃப்சி கூட ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசியை சேவ் பண்ற இடம், அதாவது இந்தியா உணவு பாதுகாப்பு கிடங்குன்னு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கும் அதாவது என்ன பண்ற பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சேமிப்பு கிடங்குன்னு இருக்கு. அதெல்லாம் என்ன செய்வாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. என்ன பாத்தீங்கன்னா அவங்களுடைய முதற் பலனை எல்லாமே அங்க திராட்சை ரசம், எண்ணெய், அவங்க வயல்வெளியில என்ன கிடைக்குதோ எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதான் ஆசாரியர்களுக்கு
லேவியர்களுக்கு நினைச்சவங்க சம்பளமா நினைச்சிருவாங்க பகிர்ந்து கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். இது ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். இது எங்கேயாட்டு பகிர்ந்து கொடுத்தாங்களா? அவங்களும் தசமம் வாங்குறாங்க. யாரு? லேவியரும் தசமம் வாங்குறாங்க தேவனுக்கு. ஆமா ஆமா சொல்லுங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்த்துடலாம். 2 நாளாகமும் இப்ப நம்ம கொடுத்துருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம கொடுத்துருக்காங்களாங்கிற விஷயம் பார்க்கலாம். 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம் படிங்க. 2 நாளாகவும் 31, 4, 5. ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமம் பார்க்க பரிபூரணமாய் கொடுத்தார்கள். இது எப்போ பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியா ராஜா பீரியட்ல அவங்க கொடுக்குறாங்க. அப்ப என்னெல்லாம் கொடுக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வரத்துல திராட்சை ரசம், எண்ணெய், தேனு, நிலத்தில் பெய்கிற இடம். அப்போ பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட என்ன சாப்பிட்றாங்க விஷயமே ஏன்னா எங்க பேரும் பாத்தீங்கன்னா ஆசாரியிலே தசம பாவம் பேரும். அப்போ ஆசாரியில என்ன பண்ணிடக்கூடாது, எதுக்குமே வெளியே போய் வாங்க வேண்டிய தேவையில்லை, எல்லாமே என்ன செய்யுது அவங்களுக்கு கிடைக்குன்னு பாக்குறோம். 6 வசனம் படிங்க. யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியலாக வைத்தார்கள். குவியலா வச்சாங்கன்னு பாக்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா மாடு, ஆடு அதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதையும் கொடுத்தாங்க. இந்த ஆடு மாடு பலி அவங்க தினமும் பலி செலுத்துறாங்கல்ல. காலையில 2 அதாவது ஒரு நாளைக்கு 2 பலி இருக்கும், அந்தி பலி சந்தி பலி, அந்த விஷயத்துக்கு எடுத்துக்கொள்வாங்க. அது போக ஆசாரியர்களுக்கு வீட்டுக்கு கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களும் என்ன செஞ்சாங்க, இறச்சி சாப்பிடணும்னா குடும்பம் இறச்சி சாப்பிடணும்னா ஒரு ஆடு மாடு தேவை தானே, அந்த மாதிரி கூட எடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க. உங்க வீட்டுல பால் தேவைன்னு எடுத்துருக்க வெளியே வாங்க முடியாது, ஒரு மாடு இருந்தாதான் அவங்க கறந்து சாப்பிட முடியும். இப்போ ஆசாரியர்கள் அவங்களுக்கு இறைச்சிய ஆசாரி கூடத்துல சாப்பிடலாம், அவங்க பிள்ளைகள் சாப்பிடணும்ல. அப்ப அவங்களுக்கு ஆடு கொடுத்தாதான் ஆட்டுக்கறி சாப்பிட முடியும். அப்ப இதுல இருந்து கூட எடுத்துருக்கலாம், அங்க கொடுத்துருக்கலாம்னு பார்க்கும். அது போக ஒரு இந்திய கவர்மெண்ட் ஒரு பிரஜைக்கு ரேஷன் கார்டு கொடுத்து அந்த ரேஷன் கார்டுல யார் பேரெல்லாம் இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு அரிசி கொடுப்பாங்க. அப்படிதானே? அதிகமா இருக்கிறவங்களுக்கு அதிகமான அரிசி, குறையா இருக்கிறவங்களுக்கு குறையா அரிசி, அப்படிதானே கொடுப்பாங்க. இதே மாதிரி சிஸ்டம் தான் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலுக்கு இருந்துச்சு, அதுவும் லேவியர்களுக்கு. அவங்களுக்கு என்னன்னா அது ரேஷன் மாதிரி தான். அவங்க வீட்டுல எத்தனை பேர் உருப்படி இருந்தாங்க, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. எந்த வயதுல இருந்து கொடுக்கணும்ங்கிறான ஒரு திட்டம் கூட இருக்கு பார்க்கும். அதை நம்ம படிச்சிடலாம். 16ல இருந்து படிக்கலாம். இதுல 16ல இருந்து படிக்கலாம். வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட 3 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற அவர்களுக்கும் தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளிலே தாங்கள் செய்கிற தங்கள் பணிவிடைக்கு தக்கதாய் அனுதின படி கொடுக்கப்பட்டது. படின்னு என்னது? கூலி, சம்பளம் அப்படின்றாங்க. அது என்ன பண்ணுறாங்க, 3 வயது முதல் இருக்கு. 3 வயது முதல்னா ஆசாரியனுடைய குமாரன் பாத்தீங்கன்னா ஒரு ஆணா இருந்தா 3 வயதுல இருந்து அவர் என்னவாகிறாரு, ஒரு ஆசாரியனா கருதப்படுறாரு. தெரியுதா? ஆசாரியனு கருத. அவர் என்ன பின்னாடி எப்போதான் வருவாரு, 20 வயது முதல் 30 அதுல இருந்து 55 வயது வரை இருக்காங்க. அதனால இவருக்கு என்ன பண்ற பாத்தீங்கன்னா 3 வயதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ என்ன பண்ற அப்படியே ஒரு விஷயம். இன்னொரு பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் என்னன்றாங்க கொடுக்குறாங்க பார்க்க. அதை கூட நம்ம படிச்சிடலாம். இந்த ஆலயத்தில் பிரவேசிக்கிற அப்படின்னு சொல்லி 3 வயதுக்கு அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் இருக்கு. அப்பவே கன்சல்டிங் பண்றாங்க. என்னன்னா ஆசாரியெல்லாம் கன்சல்டிங் பண்றாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் படிங்க. இதை ஸ்பெசிபிக்கா நான் சொல்லிடுறேன். இந்த வசனத்தை சிலவங்க ஒரு வேதமானவங்க என்ன பண்றாங்கன்னா 3 வயது முதல் அதுக்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 வயதுகளும் அந்த அதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளும் இந்த வசனத்தை பிடிச்சிட்டு ஆலயத்தில் பிரவேசிக்கிறன்ற சொல்லிருக்கல, இதை பிடிச்சிக்கிட்டு இதை ஆலயத்துலதான் போய் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. அது உங்களுக்கு தெரியுமில்ல பிரதர்? தெரியலையா? நம்ம
நம்ம எஸ்சிசில எடுத்தாங்கல்ல, சகோதரர் எடுத்தாங்க. அவருக்கா எஸ்சிசில சகோதரர் எடுத்தாரு. அவர் பெரிய பெரிய ஒரு பிரசங்கியாரு. அவர் இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, பாருங்க 3 வயதுல இருந்து எடுக்கிறாங்க, அவங்க பிள்ளைக்கு ட்ரைனிங் பண்ணி கொடுத்தாங்க. ஆசாரிகள் வந்து வேலை செஞ்சாங்க. 3 வயது 5 வயதுக்குள்ள பிள்ளைகள் வேலை செஞ்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு சம்பளமாக தசம பாகம் கொடுத்தாங்கன்னாங்க. 3 வயது பிள்ளையும் 5 வயது பிள்ளையும் ஆசாரி கூடத்துல கொண்டு போக முடியுமா? அந்த 3 வயது பிள்ளையும் 5 வயது பிள்ளையும் ஆசாரி கூடாரத்துக்குள்ள போய் அதை ஒரு ஒண்ணுக்கு அடிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணிட்டுனா என்ன செய்யும்? பசுக்குளத்தை ஆயிடுது. அது ஃபுல்ல டெத்து. புரியுதா? அப்போ ஒரு ஆணா இருந்தாலும் ஏதாட்டும் அவங்கள அசோசியேஷன் இந்த கழிவுல ஒரு இதுல அவங்க இதா இருந்துச்சு, அவங்க வசத்துல பட்டு தீட்டுப்பட்டுட்டானா அந்த இடத்துல இருந்தாலே அவங்க டெத்து. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் வந்துட்டு அந்த ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஆசாரி கூடத்தை ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. தேவன் அங்க இருக்கிறாரு, அதை ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயத்த ரொம்ப கவனமா கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளையும் அதையும் பிள்ளைய கொண்டு போய் அங்க கொண்டு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா தப்பான ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. அது இது அப்படி கிடையாது. அவங்களுடைய ரேஷன் அவங்க கொடுத்தா ரேஷன் பொருளுக்காக தான் அவங்க சொல்றாங்க எந்தெந்த பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு வசனத்தை ஒன்றை மட்டும் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணா அது தப்பா போயிடும். இந்த சோசியக்காரன் ஒரு சீட்டை குறி சொல்லுவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி ஆயிடும். ஒரு வசனத்தை நம்ம படிக்க முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதோடைய தொடர்பை படிக்கணும். இன்னொன்று பாத்தீங்கன்னா மேலே கீழே படிக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு படிக்கணும். அப்பதான் அது புரியும். புரியாம நம்ம ஒரு வசனத்தை எடுத்து சொல்லிட்டோம்னா அது தப்பான ஒரு வழக்கத்துக்குள்ள போயெல்லாம் பாக்குறோம். அதனால அந்த விஷயங்களை தவிர்க்க நல்லது. இது அந்த வசனமும் சொல்லல. இது வந்து அதோட ரேஷன் பொருளை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து படிக்கலாம். 17ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளில் இருக்கிற 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியருக்கும் லேவியருக்கும் அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணையிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதை உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள். அப்ப பசுத்தன்மை அப்படின்னா அவங்க தசமபா என்னது? பரிசுத்தமை. அப்ப யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க தங்கள் வகுப்புக்கும் படியே வகுப்புன்னு என்னது? அது ஆசாரிக்கு எத்தனை வகுப்பா பிரிச்சாங்க? ஊழியத்துக்காக 24 வகுப்புகள். அப்ப அந்த வகுப்பும் படினா அந்த 24 வகுப்புல வேலை செய்யற அவங்களுக்கு தானே சம்பளம். அப்ப அந்த சம்பளத்துக்கு என்ன பண்றாங்க? வகுப்பும் படி வந்து அவங்களுடைய ஆசாரியர்கள் அவங்கள எடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. எத்தனை அவங்க குடும்பத்துக்கு எத்தனை பேரு? 3 பேருக்குன்னா 3 பிள்ளைகளோட ரேஷன் தான் கொடுப்போம். ஒரு வீட்டுல 10 பிள்ளைகள் இருந்தா அவங்களுக்கு அப்போ வந்து 10 பிள்ளைகள் கொடுக்குற ரேஷனை வந்து 2 பிள்ளைகள் வச்சிருக்கிற கேட்க முடியாது. அப்போ அதாவது அவங்க குழந்தைகள் கன்சல்டிங் பண்ணி அவங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொடுக்காங்க. நம்ம வந்து லேவியாவின் 22ஆம் அதிகாரத்துல குமாரத்தையும் மட்டும் தான் படிச்சிருப்போம். அப்படிதானே? மத்த குமாரன் மனைவி எல்லாம் படிக்கல. அப்படிதானே? ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? இங்க வந்து அட்டவணையில் வந்துருது அவருடைய எல்லா குழந்தைகளும். அப்ப எல்லா குழந்தைங்கன்னா பெண் பிள்ளைகளும் இங்க சேரும். முதல் வசனம் படிச்சீங்கன்னா ஆண் தான் சொல்லுங்க. அப்ப ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது ஆண் வந்துட்டு ஆசாரிய முறைமையில வர்ற விஷயம். இப்ப எல்லா குழந்தைகளும் பெண் பிள்ளைகளும் அதுக்கப்புறம் மனைவிகளுக்கும் குமாரர்களுக்கும் குமாரத்தைகளும் பங்கு கொடுத்தாங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் என்ன பண்றாங்கன்னா அதை புசிக்கலாங்கிற விஷயத்த கொடுத்தாங்க. பார்க்கும் 19ஆம் வசனம் அப்படிங்க. 19 ஆசாரியரில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியருக்குள்ளே அட்டவணையில் எழுதப்பட்டவர்கள் எல்லோருக்கும் படி கொடுக்க ஆசாரியருடைய ஒவ்வொரு பட்டணத்திற்கடுத்த வெளி நிலங்களிலும் ஆரோன் புத்திரரில் பேர் பேராக குறிக்கப்பட்ட மனுஷர் இருந்தார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அந்த படிங்கிற விஷயம் சம்பளம். அது சம்பளமா என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா தசமபாகம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பசுத்தமான என்னன்னு பாத்தீங்கன்னா தசமபாகம். இப்ப அப்ப லேவியாவின் 22ஆம் அதிகாரத்துல படிச்ச அந்த வசனம் என்ன பார்த்தா தசமபாகம் தான் குறிக்கி. அப்ப அவங்க யாரெல்லாம் புசிக்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் புசிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ புசிக்க கூடாதது யாருங்கிறாரோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். அப்போ வந்துட்டு பசுத்த அப்பம் புசித்தல் நம்மளோட பாடத்தின் தலைப்பு பசுத்த அப்பம் புசித்தல் இருக்கு. சரியா? இந்த பசுத்த அப்பம்ங்கிற விஷயம் தசமபாகம் பார்த்துட்டோம். இத ஆவிக்குரிய அர்த்தத்துல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இப்ப என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அந்த ஆசாரியன் யார் என்று பார்க்க போறோம். சரியா? ஆசாரியன் தான் சம்பளமா கொடுக்கறது. அந்த ஆசாரியன் பேஸ்ல யாரை குடிக்கணும் அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் சாப்பிடுறாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த லேவியாவும் 22ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த ஒரு 3 விஷயத்த பார்க்க போறோம். ஒண்ணு ஆசாரியன் யார் பார்க்க போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆசாரியான் பணத்துக்கு கொள்ளப்பட்டவன், இப்போ அவங்கள பார்க்க போறோம். ஏன்னா அவங்க வந்து அந்த இதை வந்து புசிக்க தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் அந்த தகுதியை படிச்சிருக்கிறார். சரியா, அவங்க பிள்ளை கிடையாது, அவங்க வந்துட்டு தகுதிப்படுத்திருக்க அவங்க பார்க்க போறோம். ரெண்டாவது ஆசாரியின் குமாரத்தி, இவங்க வந்துட்டு திருமணம் ஆகி வெளியே போயிட்டு விதவை தள்ளப்பட்டவளா இருந்தால் அவங்க புசிக்க தகுதி இல்லாதவர். அப்போ வந்து தகுதி இல்லாதவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா புசிக்கிற தகுதின்னா அவங்க விதவையா இருக்கணும், தள்ளப்பட்டவங்க இருக்கணும். இந்த ஆசாரியன் குமார் அப்படி இருந்தா அவங்க வந்து புசிக்கலாம்னு பார்க்கணும். இப்போ ஆசாரியனை பார்க்க போறோம். அவைக்குரிய அர்த்தத்துல என்ன, பணத்துக்கு உள்ளப்பட்டவன் அதற்கு பார்க்க போறோம். பணத்துக்கு உள்ளப்பட்டனா அடிமைங்கிற விஷயம் இருக்கு, அவன் வந்துட்டு அதையும் பார்க்க போறோம். இன்னொன்னு ஆசாரிய குமாரத்தி விதவே இருக்கானோ இல்லாட்டினா அவன் தள்ளப்பட்டவரா இருந்தா இந்த ஆசாரியன் தசமத்தை புசிக்கலாம்னு பார்க்க போறோம். சரி, அப்ப அந்த ஆசாரியன் யாரை அடையாளப்படுத்துது? தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள். ஆசாரியனுடைய குமாரத்தி, ஆசாரியன் யாரு? அப்படி கூட எடுத்துக்கலாம். முதல் அப்ளிகேஷன் யாருக்கு தான் போகும்? இப்ப வந்துட்டு ஆசாரியன் வந்துட்டு நம்மளே ஆசாரியன் தான், வசனம் இருக்க, நம்ம அதையும் பார்க்க போறோம். ஆசாரியனுக்குலாம் ஹெட் இருப்பார்ல, அவர் யாரு? பிரதான ஆசிரியர். அவருதான் யார்கிட்ட போய் பேச முடியும்? தேவன் இடத்துல பேச முடியும். ஆசாரியன் கூட பேசல. அப்ப வந்துட்டு நம்மளும் ஆசாரியர் தான், வசனம் இருக்கு. அப்போ நமக்கு பிரதான ஒரு ஆசாரியர் இருக்காரு, அவர் யாரு? ஏசு கிறிஸ்து. சரியா, அது மீடியேட்டர். அவரு தான் யார்கிட்ட பேச முடியும்னா பிதாவிட்ட பேச முடியும் பார்க்கணும். அப்போ அந்த அவருக்கு குமாரத்திகள், ஆசாரியுடைய குமாரத்திகள் தான் பார்க்கணும். அப்ப ஆசாரியன்னு குமார்த்தியா இருந்தா தான் தசமத்தை வந்துட்டு ஆசிரியெல்லாம் இருக்கும். அப்போ அந்த ஆசாரியர் யாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்க போறோம். அதை கூட படிச்சிடலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14-15. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்ற மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஆசாரி கூடத்துல வேலை செய்வாங்க ஆசாரியர்கள். ஆசாரியுடைய வேலை எல்லாம் என்ன? பனிமூட்டுகளை சரி பண்றது, அப்பா வைக்கிறது, ஆசிரியர் கூட. சரி, இப்ப பார்த்தா ஆசாரியன் இருக்காங்க. அந்த ஆசாரியர்ல ஹெட் யாருன்னா பிரதான ஆசாரியர். ஆசாரியர் பலி செலுத்துற வேலைகளை அவங்க பண்ணுவாங்க. தூபம் பீடம், தூபத்துல போடுவாங்க, தூப பீடம் போடுவாங்க. ஆசாரி கூட தூபம் பீடம், அதுவும் ஆசாரியுடைய வேலை. அப்படி ஒரு ஆசாரியர் யாராட்டையும் சொல்லலாமா? தூவம் போடுறவங்க வந்துட்டு பலி செலுத்துவாங்களா எனக்கு தெரியாது. ஆனா தூவம் போடுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிருப்பாங்க. சகேரியா அவருக்கு தூவம் போடுற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாரு, டிபார்ட்மெண்ட் வகுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல் காக்குற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, பாடல் பாடுற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, பலி செலுத்துற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த விறகு பொறுக்கிறது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி எடுக்கிற டிபார்ட்மெண்ட் யாருக்குள்ள வேலை? லேவியர்கள். அப்ப லேவியர்கள்ல கோகாத்து கெர்சோன் புத்திரர் இல்ல, கோகாத்து புத்திரர் வம்சத்துல யார் வருவாங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர் வருவாங்க. லேவி புத்திரர் லிஸ்ட்ல யார் வருவாங்க? கெர்சோனும் மெராரியும். இவங்களுக்கு என்ன டியூட்டின்னா தண்ணி எடுக்கிறதும் விறகு பொறுக்கிறோம், இந்த பலி விரதம் இருக்கு, இவங்களுக்கு டியூட்டி. இவங்க லேவியர். இவங்களுக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா அந்த தசமாவும் போய் சேரும். ஆசாரியர் மட்டும் போறது கிடையாது, லேவியர்களுக்கும் போய் சேரும். சரியா, இது ஒரு விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா அதுல யாரும் பாத்தீங்கன்னா என்ன, அந்த இதுல யாருன்னா பிரதான ஆசாரியர். அப்ப நம்மள யாருடைய பிள்ளைகள்? பிரதான ஆசாரியருடைய பிள்ளைகள். அப்ப அதுல ஹெட்டா இருக்கும் பார்க்கும். அப்ப பிரதான ஆசாரியார் நம்ம ஆண்டவராய் இயேசு பார்க்கும். இன்னொரு கூட ஒரு வசனம் படிச்சிடலாம். ஒரு வசனத்தை வச்சு நம்ம படிச்ச கூட 2-3 சாட்சி இல்லாமல் காரியம் நிறைவேறப்படாத இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் ஆசாரியராங்கிற விஷயத்த படிச்சிடலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முறைமையின் படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அப்போ வந்துட்டு ஆசாரிய ஆகனா எந்த கோத்திரத்துல வரணும்? லேவி கோத்திரத்துல வரணும். ஆனா இவருக்கு மெல்கிசேதேக்கின் பேருடைய அர்த்தம் வம்சம் வரலாறு இல்லாதது. அதனால சொல்லப்படுறதுனால இவர் என்ன ஆசாரியர்னா சொல்லப்படாத ஒரு விஷயம், ஆனாலும் இவர் என்னதான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன் அங்கிற விஷயத்த வேதம் நம்மளுக்கு சொல்லப்படுறது பார்க்கும். எபிரேயர் 10:21.
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீடு அப்படின்னு பார்க்கும். அது மாதிரி ஆசாரிப்பு கூடாது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்பட்டது, தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. அப்போ மகா ஆசாரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மகா ஆசாரியர்னா பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுது பார்க்கும். அது நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ ஆசாரியர் யாருன்னா அது நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பணத்து கொல்லப்பட்டவன் என்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அந்த பணத்து கொல்லப்பட்டவங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது பார்க்கிறோம். ஏன்னா அந்த பணத்துக்கு கொல்லப்பட்டவனுக்கு வந்து தேவன் நல்ல ஒரு ப்ரொபலேஷன் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து கரிசனை உள்ளவராக இருக்காரு. ஏன்னா அவன் பணத்துக்கு கொல்லப்பட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளையா இருக்கிறான்னு பார்க்கும். அவன் வந்துட்டு அந்நியனா இருந்தாலும் கூட அவங்க கூட இருக்கிறதுனால என்ன பாத்தீங்கன்னா பிள்ளையா இருக்கிறான்னு பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பூவோட நாரும் வாசனை வீசுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா பூ மணக்காது, ஆனா நாறு கூட இருக்கனால வாசனை வீசுற மாதிரி இருக்கு. அது மாதிரி பிரஜாதியா இருந்தாலும் கூட அவங்க இவங்களுக்கு இருக்க மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரவலேஷன் கூட கொடுத்தாரு, அதை சாப்பிட்டாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பஸ்காவை புசிக்கிற ஸ்லாக்கியம் யாருக்கு இருந்துச்சு? அந்நியனுக்கு கிடையாது, லேவியருக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனாலும் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா அடிமை புசிக்கலாம், பணத்துக்கு கொல்லப்பட்டவன் புசிக்கலாங்கிறான ஒரு விஷயம் கூட கொடுத்திருந்தார் பார்க்கும். இது எங்க இருந்து கொடுத்தாரு? அடிமை எங்க இருந்து வந்து வச்சிருந்தாங்க? எகிப்திலே வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கப்பட்ட அடிமை கூட என்ன பண்ணலாம்? பஸ்காவை புசிக்கலாங்கிறான ஒரு சட்டம் கூட கொடுத்திருக்காரு பார்க்கும். படிச்சலாம். யாத்திராகம் யாரும் இல்ல. அப்ப யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 43, 44, 45. மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பணத்தினால் கொல்லப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்தசேதனம் பண்ணின பின் அவன் அதை புசிக்கலாம். அந்நியனும் கூலியாலும் அதிலே புசிக்க வேண்டாம். பாருங்க, அப்ப பாத்தீங்கன்னா பிசிபிக்கா அந்நியனும் கூலியாலும் புசிக்க கூடாது. இங்கேயும் பஸ்காவை சொல்லியிருக்காரு, அங்க தசம பாகத்தையும் சொல்லியிருக்காரு புசிக்க கூடாது. அப்ப அந்நியனா இருந்தா அவன் பணத்தை கொல்லப்பட்டவனா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அவனை விருத்தசேதனம் பண்ணிருப்பாங்க. அப்ப விருத்தசேதனம் பண்ணா ஆல்ரெடி ஆயிடுறாங்க, இவங்க தேவனுடைய பிள்ளை மாதிரி பேர்லயே ஆயிடுறாங்க. அப்படித்தானே? உடன்படிக்கைக்குள்ள வந்துருவாங்க. அப்படித்தானே? அப்ப இஸ்ரேவேல்ல ஒருத்தரா என்ன கன்சல்டிங் பண்ணப்படுறாங்க அவங்க. அதனால என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அவங்க பஸ்காவும் ஆசரிக்கலாம், ஆசாரிய வீட்டுல உள்ளத புசிக்கிறது அவங்க அதை பணம் பார்க்கணும். இவன் பாத்தீங்கன்னா மோசையை தேவன் கொல்ல போவார், தெரியுமில்ல? போவார போலையா? அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்ன நடக்கும்? மோசையை வந்துகிட்டு அவர் வந்துட்டு எகிப்துக்கு போச்சு. மோசை வந்துட்டு ஊழியத்துக்காக எங்க போற எகிப்துக்கு போக சொல்லுவாரு. போக மனைவி பிள்ளையோட போவாரு. அப்போ அங்க இருந்து மோசையை கொல்ல பார்த்தா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு? அவன் மனைவி எதுக்கிட்ட என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா குமாரன் விருத்தசேதனம் பண்ணிட்டு என்ன சொல்லுவா பாத்தீங்கன்னா இது என்னோட புருஷன், இவர் என்னோட புருஷன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க விருத்தசேதனோட இம்பார்ட்டன்ட் குறித்து சொல்றாங்க. அப்போ ஒரு உடன்படிக்கைக்குன்னு ஒரு அடையாளமா அங்க இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அதுக்கப்புறம் படிச்சிடலாம். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்போ அந்த அடிமை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு விருத்தசேதனம் பண்றதுனால அவரு உடன்படிக்கை பண்றத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும். அதனால எனக்கு தான் புசிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அடிமையை குறித்து நம்ம படிச்சிடலாம். இல்ல லேவியாகமம் 25:39. உன் சகோதரன் கர்த்தனாகி உனக்கு நிலைப்பட்டு போனால் அவனை அடிமையை போல ஊழியம் செய்ய நிறுத்த வேண்டாம். அவன் கூலிக்காரனை போலவும் தங்கவந்தவனை போலவும் உன்னோடே இருந்து யூபிலி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடமை. போதும். இப்ப பாத்தீங்கன்னா உன் சகோதரர் தரித்திரனாகி, சகோதரனா யாரு? இஸ்ரவேலர். இஸ்ரவேல ஒருத்தர் வந்துட்டு தரித்திரனாகி ரொம்ப கஷ்டப்பட்டு போய், ஏன்னா இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதங்களும் கொடுத்திருந்தார். அப்படிதானே? ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா இருக்கணும். அப்ப அப்படி எடுக்கப்பட்டவன் தரித்திரமாகிறாரு. தரித்திரமாகி என்ன பண்றாரு? அவனை எடுத்து அடிமை போல எடுக்கிறது விலைக்கு போட்டாள் அப்படின்றது. அப்போ தரித்திரம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாம போனாலும் அவங்களுக்கு தரித்திரம் வந்துடும். அப்படி தரித்திரப்பட்டு போய் விலை போடுற அப்படின்னு பார்க்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்துட்டு ஏன் அடிமையா போறாங்கன்னா, ஒண்ணு அந்த குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு கடன் பட்டிருப்பாங்க, அந்த கடன் பட்டதை சோத்தை அடைக்கிறதுக்காக ஒருத்தரை அடிமையை விற்பாங்க. ஒரு விஷயம் இது ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா குடும்பம் தரித்திரத்துல போகுது. ஆனா இந்த பிள்ளைகளை என்ன வளர்க்கறதுக்கு எந்த நிர்வாகம் இல்லை. ஆனா அவர் அடிமையிட்ட போனா அந்த பிள்ளை எடுக்க நல்ல சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அங்க அடிமையை வித்துருவாங்க. அப்ப அந்த பிள்ளை எடுத்தது இவங்க கூட இருந்தா தரித்திரப்படி செத்து சாகறதுக்கு ஒரு விஷயம் தீரும். தன்னுடைய வம்சம் வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமையா தான் அங்க சாப்பிடலாம்.
அதான் அப்படி கூட அனுப்பிடுவாங்க போயிடுவாங்க. அதுவும் போக ஒரு ஆசாரிய இடத்துல அடிமையா போறது அவங்களுக்கு ஒரு பாக்கியமா நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு செழுமையான சாப்பாடு இருக்கும், அப்படித்தானே? அதனால எடுத்து பாத்தீங்கன்னா அங்க போற ரொம்ப விருப்பப்படுவாங்க. அப்போ இஸ்ரேவேல்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அங்க தரித்திரம் ஆகி என்ன பண்ணாம பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அடிமையா போயிடுறாங்க. அங்க வந்துட்டு அடிமை போல ஊழியம் செய்ய நிற்க வேண்டாம். ஒரு அடிமையா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணிடுறது, இஸ்ரவேல நீங்க அப்படி மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா பண கஷ்டத்தினால வந்திருக்கலாம், இன்னும் சாப்பாட்டுக்காக கூட வந்திருக்கலாம் அந்த மாதிரி. அப்ப அப்படி இருக்கவனை நினைச்சவரை அவனை கூலிக்காரனை போல நினைச்சது நீ வந்து போலவும், ஒரு தங்க வந்து அவனை போலவும். இப்ப கூலிக்காரன்ட்ட போய் ரொம்ப அவனை போய் இது பண்ண முடியுமா, அடிக்க முடியுமா? வேலை வந்தா கூலியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அதே மாதிரி என்ன பாத்தீங்கன்னா தங்கம் வந்தா கெஸ்ட் மாதிரி நீ நடத்து. இஸ்ரேவேல்ல ஒரு அடிமையா வந்தா அவனை என்ன பண்ணுவான், கூலிக்கார வேலை செஞ்சா இப்படி கூலி இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் மாதிரி அவனை நடத்தும். ரொம்ப இது பண்ணிடாத அடுக்கான விஷயத்த ஒரு அடிமை கொடுத்தாலும் அது இஸ்ரேவேலரா இருந்தா நீ இப்படி பண்ணணுங்கிறான ஒரு சட்டத்தை கூட தேவன் எழுதினாரு, அங்க எழுதி கொடுத்தாரு. பாக்குறோம், தொடர்ந்து படிக்கலாம். 41. பின்பு தன் பிள்ளைகளோடு கூட உன்னை விட்டு நீங்களாகி தன் குடும்பத்தாரிடத்துக்கும் தன் பிதாக்களின் காணியாட்சிக்கும் திரும்பி போக கடவன். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரர் ஆகையால் அவர்கள் அடிமைகளாக விற்கப்படலாகாது. போதும். இப்ப இதுல கூட ஒரு நல்ல ஒரு சத்தியம் இருக்கு. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஊழியக்காரன் சொல்லி யார சொல்றாரு? முதல்ல ஆசாரி போடாத பணிவிடை செய்யறவங்களும் ஆசாரி லேபர் ஊழியக்காரரு, அப்படித்தானே? அது போக இப்ப யாரா கன்சல்டிங் பண்றாரு ஊழியக்காரன் சொல்லி? டோட்டல் இஸ்ரவேலையும் என்ன பண்றாரு ஊழியக்காரன் சொல்லி சொல்றாங்கன்னா, உலகத்துல நம்ம எடுக்கிறோம் பாஸ்டர் மட்டும் தான் ஊழியக்காரன் சொல்லிட்டு இருக்கோம், அப்படித்தானே? ஆனா இங்க என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா சபைக்குள்ள வந்த எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான். பிரசங்கம் பண்றவரு மட்டும் ஊழியக்காரன் கிடையாது. உலகத்துல பிரசங்கம் பண்றவதான் ஊழியக்காரங்க. ஆனா இங்க சத்தியத்துல ஆரம்பிச்சுல எல்லாரும் ஊழியக்காரங்க. 12 சீசர்ல என்ன சொல்றாரு, உலகங்க போய் சுவிசேஷித்து பிதாக்குமா பரிசுத்தாவில ஞானஸ்தானம் கொடுங்கன்னு இருக்காரு. அப்போ நான் 12 பேரையும் என்ன பண்றேன் பாத்தீங்கன்னா ஊழியக்காரங்க. இவங்க நீ சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது. அப்ப ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே யாருன்னா ஊழியர்கள் தான். நம்ம வந்துட்டு பிரசங்கம் பண்றதுக்கு தகுதி உள்ளவர்கள் தான். மற்றவங்களுக்கு சத்தியத்தை எடுத்து குறிக்கிற தகுதி உள்ளவர்கள் தான். சரியா? அப்ப எல்லாருமே என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் தான் எடுக்கிறார். ஆசாரிகள் மட்டும் தான் ஊழியக்காரன். இஸ்ரவேல்ல டோட்டலே எனக்கு ஊழியக்காரங்க அப்படின்னா எனக்கு சாட்சியா ஒரு வாழ்க்கையை அவர் சொல்றாரு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். நீ அவனை கொடூரமாய் ஆளாமல் உன் தேவனுக்கு பயந்திரு. உனக்கு இருக்கும் ஆண் அடிமையும் பெண் அடிமையும் சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளாய் இருக்க வேண்டும். அவர்களில் நீ ஆண் அடிமையையும் பெண் அடிமையையும் விலைக்கு வாங்கலாம். பாருங்க, அப்போ மெஜாரிட்டி பீப்புள் யாரா தான் இருக்காங்க? புறஜாதியா தான் இருக்காங்க. மைனாரிட்டி பீப்புள் யாரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. அதான் நான் முதலே சொன்னேன். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்கு கொல்லப்பட்ட அடிமை யாரும் பாத்தீங்கன்னா புறஜாதி தான். மெஜாரிட்டி புறஜாதி தான். அவனும் எனக்கு 10 தப்பத்தான் புத்திக்கிறதுக்கு தகுதிப்பட்டு இருக்கான்னு பார்க்கும். அப்ப இதுல யாருதான் அந்த புறஜாதிங்கிற விஷயம் இருக்குது நம்மள கூட அடையப்படுத்துன்னு. சரி, வசனம் அடிப்படையில் பார்த்தலாம். தொடர்ந்து படிக்கலாம். உங்களிடத்திலே பரதேசிகளாய் தங்குகிற அந்நிய புத்திரரிலும் உங்கள் தேசத்தில் உங்களிடத்திலே பிறந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தாரிலும் நீங்கள் உங்களுக்கு அடிமைகளை கொண்டு அவர்களை உங்களுக்கு சுதந்திரமாக்கலாம். அவர்களை உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீங்கள் அவர்களை சுதந்திரமாக்கி கொள்ளலாம். என்றைக்கும் அவர்கள் உங்களுக்கு அடிமைகளாய் இருக்கலாம். உங்கள் சகோதரனாகிய இஸ்ரவேல் புத்திரரோ ஒருவரை ஒருவர் கொடூரமாக ஆளக்கூடாது. பாத்தீங்கன்னா அடிமையா இருந்தாலும் இஸ்ரவேல் புத்திரர் கொடூரமே ஆளக்கூடாதுன்னு இருக்காரு. அவன் பாத்தீங்கன்னா அந்த அடிமையில் என்ன பண்ண பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்கலாம் இருக்கு. அப்போ ஃப்ரீடமா இருக்கலாம். எப்படின்னா ஒரு பிள்ளைய போல ஃப்ரீடமா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவனை வந்துட்டு என்ன பண்ணா ரொம்ப ஒடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஃப்ரீடமா இருக்கலாம். அவனை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு எடுத்துலாம் அடிமையா கூட இருக்கலாம். அவங்க எடுத்துறாங்கன்னா அந்த அடிமை வருஷம் அவங்களுக்கு டைம் பீரியட் போயிட்டுனா இத்தனை வருஷம் தான் உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கும். அக்ரிமெண்ட் பிடிச்சி அவங்க போகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல இந்த ராஜ் எனக்கு இந்த எஜமான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கூட இருக்கலாம். அதுக்கு ஒரு இது இருக்கு. அவங்கள வந்து நிலைக்கால போய் காதை குத்தி அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்து அவங்க என்டர்டேக் அடிச்சுவாங்க. அவங்க வீட்டுல அப்படி இருக்கலாம். அப்படி ஒரு சட்டம் கூட கொடுத்துருக்கு. படிச்சாச்சு. அதுக்கப்புறம் 48ஆம் வசனம் படிங்க. அதுல அவன் விலைப்பட்டு
போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரரில் ஒருவன் அவனை மீட்கலாம். இப்போ வந்து அடிமையா கொடுத்துட்டேன், இத்தனை வருஷம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன், அடிமையா கொடுத்துட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு தாய் வந்து ஒருத்தர் வந்து பண கஷ்டத்துல வித்துடுறாங்க, ஒரு 10 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு அவன் வித்துடுறாங்க. இப்ப அந்த புள்ள அந்த தாயான இருக்கிறா அந்த மகனை வந்துட்டு இல்ல என்ன அந்த பாசத்துல வந்துட்டு இல்ல மீட்கணும் அப்படின்னு நினைச்சா பணத்தை கொடுத்து என்ன பண்ணலாம், மீட்டு பண்ணலாம். அப்போ இத்தனை அக்ரிமெண்ட் கூட அது கேன்சல் ஆயிரும், பணத்தை கொடுத்து அவளை மீட்கலாம். அப்போ பணத்தினால என்ன பார்க்கலாம், இத்தனை வருஷம் இருக்கலாம் பார்க்கலாம். அப்போ பணத்தினால நிச்சயம் மீட்டு கொள்ளலாங்கிற விஷயம் இங்க சொல்லப்படுது. அடிமையினுடைய அந்த காரியமா சொல்லப்படுது. சரி, இப்போ வந்துட்டு இந்த பணத்தை கொல்லப்பட்டவன் யார், அந்த அடிமை யார்? அவன் ஒரு புறஜாதி அல்ல, இஸ்ரவேலர் கூட இருக்காங்க, மைனாரிட்டி. தேவனுடைய அழைப்புல மெஜாரிட்டி யாரு, மைனாரிட்டி யாரு? அப்போ வந்துட்டு மெஜாரிட்டி பீப்புள் புறஜாதி, மைனாரிட்டி அவங்க. அங்கேயும் பார்த்தா அடிமையில மைனாரிட்டி அவங்க, மெஜாரிட்டி நம்ம தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20 வசனம். 6ஆம் அதிகாரம் 20 வசனம். செயலுக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப பார்த்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க. அப்போ ஒரு அடிமை ஆகணும்னா அவனுக்கு விலக்கரையும் ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம யாரு வந்துட்டு கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப நம்மளையும் தேவன் நினைக்கிறாரு, அவரு வந்துட்டு விலைக்கு வாங்கியிருக்காருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22-23. 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷனுக்கு அடிமைகளாகாதீர்கள். நீங்க கிரயத்துக்கு கொள்றீங்க, மனுஷருக்கு அடிமையா இராதீங்கன்னு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டவன் அடிமையா இருக்கான். இப்ப அடிமைங்கிற விஷயத்த சொல்லப்படுது. அதே மாதிரி மரியாள்கிட்ட வந்து அந்த கபிரியேல் தூதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஒரு நீ எதிர கருத்து ஒரு குமாரனை தருவா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, ஏதோ ஆண்டவர் அடிமைங்கிற முதல்ல அடிமைங்கிற அந்த விஷயம் சொல்றாரு. அடிமைன்னா என்னது, எக்ஸ்கிறிஸ்டே கிடையாது, அங்க எக்ஸ்கிறிஸ்டே கிடையாது, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு இருக்கிற. அப்ப வந்துட்டு கர்த்தருக்குள் அழைக்கப்பட்டோம் அடிமையான. ஆனா நம்ம அடிமை ஆயிட்டான்னா நான் சுயாதன பிரமாணம், எனக்கு சுயாதன பிரமாணம் சொல்லிட்டு அப்படி பண்ணிடக்கூடாது. சுயாதன பிரமாணம் சொல்லணும்னா பாவம் செய்யறக்கா சுயாதன பிரமாணம் கிடையாது, தேவனுடைய கட்டளை கண்டிப்பான செய்யணும், அதான் அடிமையோட விஷயம். கர்த்தருக்கு சுயாதனா இருக்கா, அப்ப கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியனா இருக்கான். இப்போ ஒருத்தர் ஒரு அடிமையா இருக்காரு, ஒருத்தர் வந்து விலைக்கு இருக்காருன்னா, இப்ப நான் ஆசாரியன் இருக்கேன், இப்ப நான் ஒருத்தர் அடிமை ஆயிட்டானா அவருக்கு எனக்கு தான் அடிமை. என் தம்பியா யாரோ அண்ணனோ அவருக்கு அடிமை கிடையாது, அவருக்கு வீட்டு வேலை செய்ய கிடையாது, புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டோம்னா இங்க கர்த்தருக்கு தான் அடிமையா இருக்காங்க, எந்த பாசத்துக்கு அடிமை கிடையாது. அவர் கிறிஸ்து அதான் சொல்றாரு, அவர் அடிமையா இருக்காரு, அவர் சுயாதனமா இருக்காரு. இப்போ ஒரு அடிமையான இருக்க அந்த வீட்டை சுயாதனமா இருக்கிறான், அப்படித்தானே? அவன் தன் குமாரன் குமாரத்தை சாப்பிட சாப்பாடு சாப்பிடுறான், அப்படித்தானே? அதே மாதிரி கர்த்தருக்குள்ள அடிமையா இருக்க நம்ம கூட என்ன சுயாதீனமா இருக்கும், சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துடும். அப்ப நம்ம என்னது சபை பாஸ்டரோ இல்லைன்னா சபையுடைய சட்டத்திட்ட பிரமாணத்துக்கு நம்ம அடிப்படையா அவசியம் கிடையாது, ஏன்னா சுயாதீன பிரமாணத்துல இருக்கும், எந்த கட்டுப்பாடுல கிடையாது. அதான் சொல்றாரு, அதை நீங்க கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்க, மனுஷனுக்கு அடிமை இல்லை. அப்ப மனுஷனுக்கு அடிமையா இல்லைன்னா மனுஷனுக்கு போதனைக்கு அடிமையா இல்லை. எப்படி என்றால் அங்க ஒரு ஆசாரியா வந்து அடிமையாட்டா அவனுக்கு தான் அடிமை இல்லையா, அவனுக்கு சகோதரனுக்கும் அவங்களுக்கும் அடிமையா கிடையாது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு கிறிஸ்துக்குள்ள அடிமையானா கிறிஸ்துவனுடைய போதனைக்கு தான் நம்ம அடிமையாகும், அதை தான் செய்ய நம்ம கவனமா இருக்கணும் இல்லையா. சபையினுடைய போதனை ஒரு பாஸ்டருடைய போதனையும் அவனுக்கு அதுக்கு அடிமையா கிடையாது. அததான் இதை சொல்லப்படுது பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்க்கணும் அந்த கிரயத்துக்கு கொள்ளப்பட்டன்னா என்ன, அங்க பணத்தை கொடுத்து மீட்க கொள்ளலாம். அப்ப இங்க என்ன கிரயம் சொல்லப்பட்டிருக்கு, எந்த கிரயத்தை கொடுத்து அவர் மீட்டு கொண்டாரு, அது கூட படிச்சலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. விலையேற பெற்ற அப்படிங்க, அதுக்கு என்ன ரேட் கொடுக்கலாம்? 1 கோடி குடிக்கலாமா, 10 கோடி குடிக்கலாம், மில்லியன் கொடுக்கலாமா? குடிக்கவே முடியாது.
கொடுக்கவே முடியாது. அங்க வந்துகிட்டு ஒரு விலை நிர்ணயப்பட்டிருக்கு. ஒரு 20 வயசுக்கு ஒருத்தரை வந்து அடிமையா இருந்தா அவனுக்கு எத்தனை வெள்ளிக்காசு? 20 வெள்ளிக்காசு வயதுக்கு அடிப்படையில. யோசேப்பு எத்தனை வெள்ளிக்காசு எடுத்தாங்க? தோசத்து அடிப்பா ஒரு 18 வயசு, அவருக்கு தோசத்து அடிப்பா 20 வயசு கொடுத்தாங்க. ஏசுக்கு எத்தனை வெள்ளிக்காசு கொடுத்தாங்க? அவர் வயது அடிப்படையில 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க. அப்படித்தானே? அது அடிமையை வாங்கும் போச்சு அப்படி வயதுக்கு தக்க அந்த காசை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய டைம் பீரியட பார்ப்பாங்க. ஆனா நம்மளும் அடிமையா வாங்குறாரு. அப்ப எடுக்கிறாரு, அவருக்கு எந்த இது விலை வரைக்கும் வரைக்கும் அப்படின்னா அவரை வந்துட்டு மீட்கவே முடியாது. அப்படிதானே? அப்ப நீங்க இப்ப ஒரு ஒருத்தவர் நம்ம மீட்கணும்னா ஒரு பணம் நிர்ணயம் பண்ணாதான் அந்த பணத்தை கொடுத்த வாங்க முடியும். அப்ப அந்த விலையே மதிக்க முடியாத ஒரு ரேட்டை கொடுத்தா அப்படி எப்படி மீட்க முடியும்? அப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துட்டானா நம்மளை யாரும் எதை கொடுத்து மீட்க முடியாது, எதையும் கொடுத்து மீட்க முடியாது. இப்ப பிதாவட்ட வந்துதான் எனக்கு நம்மளை மீட்டு கொண்டா ஆதாமுடைய சந்ததியை ஏசு ரத்தம் போல மீட்டு விட்டாரு. இப்ப சாத்தன் வந்துட்டு இல்ல நான் அவங்கள மீட்டு கொள்றேன் அப்படின்னு நினைச்சு அவன் எதை கொடுத்து மீட்பான்? எதையும் கொடுத்து மீட்க முடியாது. ஆப்ஷனே கிடையாது அங்க. அப்ப அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்பட்டாங்க. விலை மதிக்க முடியாத ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்மளும் இருக்கிறாரு ஒரு அடிமை. அங்க பணத்துக்கு கொல்லப்பட்டவங்க, இங்க ரத்தத்தினால விலைக்கு வாங்கப்பட்டன்னு சொல்லப்படுது. இப்ப அந்த ஆசாரியன் குமாரத்தை பார்க்க போறோம். அந்த ஆசாரிய குமாரத்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா விதவியா இருந்தாலும் தள்ளப்பட்டவளா இருந்தா அந்த ஆசாரிய இந்த என்னது அந்த தசம் போத்த புஸ்தகெல்லாம் பார்க்கும். அந்த விதவிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். படிச்சிடலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 1-2. நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரை, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அதெப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தில் நின்று விடுதலையாகின்றாள். இப்ப வந்து நியாயப்பிரமாணம், அவங்களுக்கு நியாயப்பிரமாணம். இப்ப வந்துட்டு 2 அடிமை இருக்காங்க. ஒரு அடிமை இஸ்ரவேலர், இன்னொரு அடிமை பிரஜாதி. இப்போ வந்துட்டு அந்த ஆசாரிய குமாரத்தி யாரா இருக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் இருக்கும். அவங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நியாயப்பிரமாணத்தை மறிக்கிறது. நியாயப்பிரமாண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பலி காணிக்கையை தான் அங்க நிறுத்தப்படுறாங்க. மற்றபடிலாம் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, பாவத்துக்கு பரிகாரங்கிற விஷயம் என்னது, ஆடு மாடு பலி, அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் தான் ஈடுபடி கொடுத்துருக்கா? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளணும். அப்ப முதல் புருஷங்கிற யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், அந்த பலி காணிக்கை இருக்குல்ல, பாவத்துக்கு பரிகாரம், அந்த புருஷன் மறித்தது அப்படின்னு நினைக்கிறோம். அப்போனா அந்த புருஷன் யாருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப இறந்து போயிட்டான்னு அவ யாரு? விதவை. அப்ப இந்த விதவை வந்துட்டு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆசாரியுடைய, அவளுக்கு வேற குழந்தை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவ வந்துட்டு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை பெற்றாளா? யாரும் ஜெயித்தாங்களா நியாயப்பிரமாணத்தை இப்படி? கிடையாது இல்ல. அப்போ ஆசாரியுடைய ஆகாரத்தை புத்திக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இது யாரும் நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு கிறிஸ்துக்குள்ள வர விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ வந்துட்டு வெளியே போற விஷயம். சரியா? வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம யார் பாத்தீங்கன்னா விதவைன்னு எப்படி விஷயம் தெரியும்? உலகத்துல நியாயமான ஒரு வச்சிருப்போம், விக்கிராது பண்றோம், அது தப்பு இல்லை, நியாயம் இல்ல. அது மூன்று கொள்கை இருக்கும். அப்படியே நமக்கும் நியாயமான ஒரு சட்டத்திட்டங்கள் வச்சிருப்போம், பிரமாணம் வச்சிருக்கோம், அதுக்கு மறைச்சிருக்கணும். அவங்களுக்கு எப்படி நியாய பிரமாணத்தை மறைச்சிருக்காங்களோ அது மாதிரி நம்ம அதெல்லாம் மறைச்சிருக்கோம். அது வேண்டாங்கிற விஷயத்துல விட்டாதான் அந்த புருஷனை மறைக்கிற விஷயம். அவன் மேரேஜ் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னு, கட்டி காப்பாத்துறது. ஏன்னா என்னோட உபதேசம் தான் சொல்லி கட்டி காப்பாத்துறது. அந்த உபதேசத்தை விட்டு விடுறதுன்னா அந்த புருஷனை விடுறது. அப்போ விதவை மறித்து போற இல்லாத ஒரு விஷயமா ஆக்குறது. அப்படி இருக்கிறவங்க எடுக்கிறது ஆசாரியனுடைய ஆகாரத்தை புசிக்கலாம்ங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது தள்ளப்படுற விஷயம் சொல்லப்படுறது, அதை கூட நம்ம படிச்சிடலாம். லூக்கா 17:25 படிக்கலாம். 17:25. அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியை நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, ஏன் தள்ளுனாங்க? இயேசு கிறிஸ்துவ அவருடைய போதனை நிமித்தம் தள்ளினாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறது தள்ளிட்டாங்க. அப்படித்தானே? அப்ப தள்ளப்படுற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அவங்க உபதேசத்தின்படி அகைன்ஸ்டா பேசுறவங்க. அப்ப இஸ்ரேல் இயேசு பால போன்ற டீச்சர்களையும் மற்றவங்களை எடுத்துனாங்க, தள்ளிட்டாங்க.
அப்படிதானே? அப்ப அந்த தள்ள போடுறவங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா புசிக்கலாம். எதை புசிக்கலாம்னா ஆசாரனுடைய ஆகாரத்தை புசிக்கலாம். அதே மாதிரி நம்மளே எடுத்துறாங்க, இவன் என்ன பேசிக் சப்ஜெக்ட் எங்கேயோ ஒரு கூட்டத்துக்கு போறானா, நம்ம சபையில சேர்க்காத, ஆர்சி விட்டு தூக்கு, பிசில இருந்து தூக்கு, அதுல இருந்து தூக்கு, இதுல இருந்து தூக்கு, ஏன்னா நம்ம ஆளுங்க எடுத்துட்டு போயிடக்கூடாது. புரியுதா? அப்ப நம்மளும் தள்ளப்பட்டவர்கள் தான். அப்ப நம்ம தள்ளப்பட்டோம், நம்மளும் என்ன பண்ணிடலாம், ஆசாரனுடைய தான் புசிக்கலாம். இப்ப இதான் இதை சொல்லப்படுறது பார்க்கும். படிச்சிடலாம். 1 பேதுரு 2:4-5-6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் தேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்ப மனுஷனா தள்ளப்பட்டிருக்கோம். தள்ளப்பட்ட உடனே என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, தேவனால் ஜீவனுள்ள கற்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆசாரிய கூட்டமாயிரும். இப்ப நம்மள அங்க என்ன உலகத்துல தள்ளனா நம்ம என்ன ஆயிரும், ஆசாரியல் ஆயிரும். அப்படித்தானே? ஆசாரிய ஆனா என்ன பண்ணலாம், இப்ப நம்மளும் ஒரு ஆசாரியை நம்ம படிச்சோம்ல, அப்ப வந்து ஆசாரியனை எடுத்து பரிசுத்தமா புசிக்கலாம் பார்க்கும். அதுக்கு அடுத்து 6ஆம் வசனம் படிச்சீங்களா? 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. அப்ப உலகத்தை நீங்க தள்ளப்பட்டு நீங்க ஒரு ஆசாரியான மாறிட்டாங்கன்னா என்னவா மாறிடும், சீயோனு மாறுறோம். சீயோனா 1,40,000 மாறுறோம். அப்ப உலகத்துல எந்த கிறிஸ்தவ டினாமினேஷன்ல இருந்தா நீங்க யாரா மாற முடியாது, சீயோனா மாற முடியாது, சபையா மாற முடியாது. அந்த மாதிரி சத்திய உபதேசங்கள் கேட்க முடியாது. இந்த சத்திய உபதேசம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இந்த ஆழமான சத்தியங்களை அவங்களை வந்து வியாக்கியானம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஆழமான சத்தியத்தை அவங்க வியாக்கியானம் பண்றதுக்கு என்ன வேணும், ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் வேணும். அவங்ககிட்ட இருக்குதா? இல்ல. அப்ப யாருக்கு கூட கொடுத்திருக்காரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கொடுத்திருக்காரு. அவங்க தான் என்ன பண்ண முடியும்னா இதை மாதிரி விளக்க முடியும். அப்ப எல்லாருக்கும் தேவன் நினைச்சிருக்காரு, அந்த மாதிரி கொடுத்திருக்காருன்னு பார்க்கணும். இதுதான் தள்ளப்பட்ட விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆசாரியனுடைய குமாரத்தி என்றால் என்னன்னு பார்க்க போறோம். அதை கூட படிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 6:18 வசனம். 2 கொரிந்தியர் 6:18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். அப்ப ஏற்றுக்கொண்டு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முதல் வசனத்தை நம்ம படிச்சிடலாம். ஆனபடி 17ஆம் வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுக்கு அப்பொழுது 16ஆம் வசனம் படிங்க. 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருக்கார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல விக்கிர ஆராதனை விடணும், அந்த விஷயம் போடணும். அந்த மாதிரி விட்டுட்டு வெளியே வந்தா நினைச்சிடாது. இப்ப ஆட்சியில இருந்து ஒருத்தர் சபைக்கு வரான்னு பாத்தீங்கன்னா அவர் என்னவா விடணும், விக்கிர ஆராதனை விடணும், அந்த மாதிரி விடணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சபைக்குள்ளே நம்ம வந்திருப்போம், ஆனாலும் சில மனிதரை விக்கிரமா வச்சிருப்போம். அவர் என்ன சொல்றோ அதன்படிதான் கீழ்ப்படிவோம். அவர் சொல்றதுதான். அதுக்கப்புறம் அவர் தப்பாவே வேதத்தைப்படி தப்பாவே போதித்தாலும் அதை என்ன பண்ண மாட்டா, கேட்க மாட்டேன். அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா அவரு சபையிட்ட ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு தனி மனிதனை விக்கிரமா இருக்கிறது, அந்த விக்கிரத்துல இருந்து வெளியே விடணும். அப்படி வந்தாதான் நீ என்ன மாற முடியும், ஆலயமா மாற முடியும். அப்ப நம்ம என்னைக்கு ஆலயமா மாறணுமோ அன்னைக்கு நம்ம என்னவா மாறுறோம், குமாரன் குமாரத்தியா தேவன் மாத்துறாரு. அப்போ யாருடைய குமாரன் குமாரத்தியா மாறுறார், பிதாவனுக்கும் நம்ம குமார குமாரத்தி. அதுக்கப்புறம் வந்து ஆசாரியன், பிரதான ஆசாரியனுக்கு குமாரத்தையாக மாறுறோம். ஏன்னா பிரதான ஆசிரியனுடைய வித்தா தான் நம்ம, அவங்க வித்து தான் அவனோட பிள்ளைகள் இருக்கும். அப்ப நம்ம வந்து யாருடைய வித்து, கிறிஸ்துவின் வித்தா இருக்கும். அப்ப அந்த கிறிஸ்து யாரை அடையப்படுத்துது, நம்ம அடவரை கிறிஸ்து அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்ப அந்த ஆசாரியோட குமார்த்தி யாரும் பாத்தீங்கன்னா அது சீயோன் குமார்த்தி என்று சொல்லப்படுது. படிச்செல்லாம் மத்தேயு 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக்கிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு சொல்லுங்கள் என்று
சிஎல் குமாரத்தி அப்படின்ட்டு சிஎல் குமாரத்தி யாருன்னு பாத்தீங்கன்னா 1,40,000 சபையை ஹோப்பார் அடையாளப்படுத்துது. அதுதான் யாரு? ஆசாரியன் குமாரத்தி என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிச்சலாம் 1 யோவான் 3-ம் அதிகாரம் 9. 1 யோவான் 3-ம் அதிகாரம் 9-ம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். போதும். அப்ப ஆசாரியனுடைய குமாரன் குமாரத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வித்து தானே அங்கங்க குமாரத்தை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம யாருடைய வித்துன்னா தேவனால் பிறந்த. அவன் தேவனால் பிறந்த விஷயம்னா ஞானஸ்தானம் எடுத்து பிறக்கிற விஷயத்தை அடையப்படுது. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த ரோல் அந்த மாடலை யார் சொல்லி கொடுத்தா? இயேசு கிறிஸ்து. அப்போ அவருடைய நம்ம வித்தா இருக்கோங்கிற விஷயத்தை அவர் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் படிக்கலாம். எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய யாரு? இயேசு கிறிஸ்து. சரி, கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்கு. இது கிறிஸ்துவ பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய ரத்தம், என்னுடைய சரீரம், என் உயிர் அப்படின்னு சொல்றாங்களா நம்ம பிள்ளையில நம்ம யாரை பத்தி அப்படி சொல்ற ரத்தம் உயிர் சொல்றாங்களா. அந்த அவயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சம் எலும்பு யாரை அடையாளப்படுத்தினா அது மாம்ச உறவை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். இதுதான் சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா ஆசாரியன குமார்த்தின்னா அவருடைய வித்துல இருந்து அவர் மாம்சத்துல இருந்து உண்டாக்கப்படுறதா ஒரு குமாரத்துவம் சொல்லுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய என்னப்பட்ட பாத்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குமா அவருடைய மாம்சத்து எலும்புக்கு உரியதா இருக்கும் அப்படின்னு அவருடைய மாம்சமா இருக்கிறவங்கிற விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கும். இது எதை சொல்லப்படுதுன்னா இது மாம்சமும் இந்த ரத்தம் எதை அடையாளப்படுத்த சொல்லப்படுதுன்னா உறவு முறையை கூட அங்க சொல்ல போட்டுருக்குன்னு பார்க்கணும். நான் என்னோட உறவு, நீ என்னோட உறவு சொல்றதுக்குள்ள காரியம் தான் எலும்பும் அந்த மாம்சங்கிற விஷயம் சொல்லப்படுது. இதே ஒரு விஷயத்தை ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கும், அதை கூட படிக்கலாம். ஆதியாகமம் 29:14. ஆதியாகமம் 29-ம் அதிகாரம் 14-ம் வசனம். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனுக்கு சொன்னான். அந்த லாபான் யாரு? யாக்கோபுக்கு தாய் மாமா அப்பாக்கா. அப்ப ரெபெக்கால் யாரு லாபானுக்கு? லாபானுக்கு யாரு? அண்ணன். இவங்க 2 லாபானும் அவங்க அந்த ரெபெக்காவும் ஒரே கற்பத்துல இருந்து வெளியப்பட்டு இருக்காங்க, அப்படித்தானே? அதனால எடுத்துறாரு, இவரை பார்த்து எடுத்துறாரு, நாங்க 2 பேரும் ஒரே கற்பத்துல வெளியே போறது மாதிரி நீ என்னோட சகோதரருடைய கற்பத்துல இருந்து வெளியே வந்திருக்கேன். அதே மாதிரி நீ யாரு? என்னுடைய மாம்சமும் என் எலும்புமா இருக்கிறார். அதே மாதிரி நம்மளும் எப்படி இருக்கு? எது யார் மூலமும் உண்டாக்கப்பட்டிருக்கோம்? இயேசு கிறிஸ்து மூலமும் உண்டாக்குறோம். அதனால நம்ம இருக்கிறோம் அவர் எலும்புக்கும் மாம்சத்துக்கும் பங்காளியா இருக்கும். இது ஒரு அடையாளப்படுத்த பார்க்கும். சரி, பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு ஆசாரிய குமாரத்து எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்ப அந்த பரிசுத்த அப்பா என்றால் என்னன்னு பார்க்கணும். அங்க பரிசுத்த அப்பா என்ன பார்த்தோம்? தசமம் பார்க்கணும். அதை புசிக்கிறதுக்கு இவங்க தான் தகுதி உள்ளவர்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு பரிசுத்த அப்பா என்றால் என்னன்னு பார்க்கணும். பரிசுத்த அப்பன்னு என்னது? யோவான் 6-ம் அதிகாரம் 51. சரி. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. 53 படிங்க. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப வந்து இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலியும் அந்த ராபோஜனம் அனுசரிக்கும்ல, இதை யார் புசிக்கிற தகுதி? இந்த ஆசாரியன், இந்த பணத்துக்கு கொல்லப்பட்டவன், இந்த ஆசாரியன் குமாரத்தி, இந்த விதவே தள்ளப்பட்டவன், இவங்க தான் என்ன பண்ணு பாத்தீங்கன்னா இதை புசிக்கணும். பழைய ஏற்பாடுல அந்த தசம் போகத்தை அவங்க புசித்தாங்க, அது பரிசுத்தம் சொல்றதுக்கு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ரான்சம் ஈடுபலி அந்த ராபோஜனம் நம்ம வருஷம் அனுசரிக்கும்ல, அதை யார் புசிக்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலாக்கியம் உள்ளவங்க, பணத்தை கொல்லப்பட்டவர்கள், ஆசாரியர் குமாரத்தி, இவங்க தான் என்ன செய்யணும்? இதை புசிக்கணும். இதுதான் ஞான அர்த்தத்துல அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10-ம் அதிகாரம் 16-17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் சிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தசம பாகத்தை அந்த அடிமை சாப்பிடறதுனால அவங்க ஐக்கியப்படுறோம், அந்த குடும்பத்துல ஒருத்தர அங்க ஐக்கியப்படுறோம். அதே மாதிரி இங்க ராபோஜனத்தை நம்ம அனுசரிக்கப்படுறதுனால நாம் தேவனோட ஐக்கியப்படுறோம், நம் சபையோரோட ஐக்கியப்படுறோம், அப்படித்தானே?
வருஷம் வருஷம் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்படித்தானே? அப்போ வந்து யாரெல்லாம் ராபோஜனத்துல வர நம்ம கடைசியில் இருக்கோமோ அப்போ தேவனுடைய பிள்ளையிலேருந்து எனக்கு ஐக்கியப்பட்டிருக்கோம். இதுல வந்துட்டு வெளியே போறவங்க அந்த ஐக்கியத்துல இருந்து வெளியே போறாங்க. அப்போ ஐக்கியப்படுற விஷயம் என்ன? இயேசுக்கு ரேன்சம் ஈடுபடியா வருஷம் வருஷம் என்ன பண்றோம், அதை ரினியூ பண்ணிக்கிட்டு அது பண்ணிடுறோம். அப்போ பரிசுத்தமான அப்பங்கிற விஷயம் என்னன்னா, இங்க இயேசுக்கு ரேன்சம் ஈடுபடி அடையாளப்படுத்துது. அங்க என்ன பண்ற பாத்தீங்கன்னா தசமபாகத்துல கோதுமை திராட்சை ரசம் அவங்களுக்கு அந்த தசமாக கொடுத்தது. இங்க வந்துகிட்டு இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்றோம், அந்த பரிசுத்த அப்பத்தை எதன் மூலமா நம்ம வந்துட்டு அதை ஞானார்த்தப்படுறோம், கோதுமையில் செய்யப்பட்ட அப்பத்தையும் திராட்சத்தையும் ரத்தத்துக்கு கம்பேர் பண்ணி அங்க நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அந்த தசமபாகம் பரிசுத்தம், இதே மாதிரி இதுவும் பரிசுத்தமாக அனுசரிச்சு இதை பண்றோம் பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சுதந்திரம்னா அவங்களுடைய தசமபாகத்தை வந்துட்டு அவங்க வந்து புசித்தாலும் பார்க்கணும். சுதந்திரவாளி தான் என்ன பண்ண முடியும், தசமபாகத்தை புசிக்க முடியும். அதே மாதிரி அடிமை புசிக்க முடியும் பார்க்கணும். அதே மாதிரி சுதந்திரவாளி நம்ம தான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா இந்த பரிசுத்தமான அப்பத்தை புசிக்க முடியும் பார்க்கணும். நம்மளை சுதந்திரவாளி என்று சொல்லப்படுவது படிச்சிடலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அவர் எடுத்திருப்பதை ரேன்சம் ஈடுபடி பண்ணார், அதனால பிதாவின் வலது பரிசுல போயிருக்கார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளும் பாடுபடணும். நமக்குள்ள பாடு, வியாதிங்கிற ஒரு பாடு, வேலை மூலமா பாடு, இந்த மாதிரி பாடுகள் எடுத்தது துன்பத்தை சகிச்சு நம்மளை பரிசோதித்து எங்க போயிடணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுதான் அந்த விஷயம் அடையாளப்படுத்தி பார்க்கணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு அவங்களுக்கு சம்பளமா என்ன கொடுத்தாங்க, சாசனமா கொடுத்தாங்கன்னு பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட ரேன்சம் பண்றாங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, அதுக்கு ஒரு கூலி கொடுக்கணும்ல, அதாவது சொல்லப்பட்டிருக்கல கூலின்னு சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அக்ரிமெண்ட் போட்டிருக்க, பிதாவின் அக்ரிமெண்ட். நான் வந்து ஈடுபடியா கொடுத்தா இந்த ஜனங்களே எனக்கு விளம்படிக்க என் ரத்தத்தினால மீட்டுக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்டோட போட்டிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பாவம் செஞ்சா பலி செலுத்தா என்ன பண்ணணும், ஆடைய மாடைய வாங்கி எடுத்து அது பலி செலுத்தணும், அப்படித்தானே? அது என்ன செய்யணும், ஆடு மாடு ஏன்ட்ட இருந்தா வாங்கி பலி செலுத்தணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், வெளியே விலைக்கு வாங்கி தான் பலி செலுத்தணும், அப்படித்தானே? அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க, விலைக்கு வாங்குறாங்க. எவ்வளவு வாங்கினாங்க, 30 வெள்ளி காசு. ஒரு ஆட்டை காசு கொடுத்தவங்கன்னா காசு கொடுத்தாலும் வாங்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ வந்து சும்மா போய் பலி செலுத்த முடியாது. அவங்க வந்துட்டு மந்தையிலையும் என்ன பண்ணிடக்கூடாது, மந்தையில இருந்தா தான் எடுத்து பலி செலுத்தணும். அப்ப இஸ்ரவேல் வந்து அவங்களுடைய ஜனமா இருக்காங்க, அதனால அவங்க மந்தையில இருந்து அவர் பலி செலுத்துறாரு, அதனால அவங்கள அப்ளிகேட் ஆகாது. புறஜாதி என் வீட்டுல இங்க ஆடு கிடையாது மாடு கிடையாது, நான் என்னதான் பண்ணணும், விலை குறைவா வாங்கணும். அந்த விலை குறைவா வாங்கினாதான் எனக்கு மனுஷனால் நியமிக்கப்பட்டது 30 வெள்ளி காசு என்று சொல்லப்படுது. அதை கூட படிக்கலாம். அதுக்கும் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. சகரியா 11:13. சகரியா 11 அதிகாரம் 12 உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். எரிந்தது யாரு, யூதாஸ் எரிஞ்சிட்டாரு. இங்க சொல்லப்பட்ட அங்க செஞ்சிட்டாரு. அப்ப 30 வெள்ளி காசு மூலமா அங்க ஒரு விஷயம், அதாவது வீட்டை கொண்ட விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், நாம் கூட ஆசாரியர்கள். நம்மளும் என் சில தேவனுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளும் பரிசுத்த அப்பத்தை பூசிக்கலாம் பார்க்கும். கடைசியா ஒரு வசனம் ரோமர் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராக்கிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொறுத்து அப்போதும். அப்ப சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் யாருதான், ஆசாரி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்துட்டு நம்மளும் சுவிசேஷ அறிவிக்கிற எல்லாருமே ஆசாரி என்று சொல்லப்படுது பார்க்கணும். அப்ப பரிசுத்த அப்பத்தை புசிக்க தகுதி உள்ளவர் யாரும் பாத்தீங்கன்னா ஆசாரியர்கள். அப்ப நம்மளை அடையாளப்படுத்துது. ஆசாரியின் பணத்து கொள்ளப்பட்ட அடிமை, அது நம்மளை தான் அடையாளப்படுத்துது. ஆசாரியின் குமாரத்தி, அது யாரு, நம்மளை தான் அடையாளப்படுத்துது. அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து
வெளியே செல்கிறாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துது. நம்ம பார்க்கும் விதையாக தள்ளப்பட்ட வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இது எதை அடையாளப்படுத்தினா ஆசாரியார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப வெளியே போற விஷயம் எதை அடையாளப்படுத்திங்கன்னா ஆதாம் எங்க இருந்தாரு? ஏதேன் தோட்டத்துல ஆசாருடைய குமார் தேவ கஷ்டத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளியே போற விஷயம்னா பாவத்துக்குள்ள போயிட்டு வெளியே வர்றது, வெளியே போயிட்டு உள்ள வர்றது, அப்படி வர்றது, வெளியே வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்து. அந்த மாதிரி இந்த 3 பேர் தான் எதை புசிக்கலாம் பாத்தீங்கன்னா பிராபோஜனம், இயேசு கிறிஸ்து ராம்சைன் வீடு வழிய புசிக்க தகுதியுள்ள ஒரு ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் என்று சொல்லப்படுது பார்க்கணும். இதுதான் அவருக்கு இவர்களோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரியப்பாராக.